எங்கள் வீட்டு கண்ணாடியில் புத்தம் புதிதாய் முகம் பார்க்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. சொந்தமெல்லாம் தோரணமாய் மேளம் கொட்டி வரவேற்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அழகிய ஊஞ்சலாய் ஆடவே பாசத்தை பாடலாய் பாடவே குதூகலம் வீட்டில் பொங்கியோடவே குட்டி குட்டி கவிதைகள் ஒன்று கூடவே லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அவன் மேல பாசம், அக்கறை, நம்பிக்கை இதெல்லாம் வச்சா மாதிரி நாம நடிப்போம். அப்பதான் அவளை வச்சு சில காரியங்களை சாதிக்க முடியும். உங்களுக்கு மேரேஜ் நடக்குது. அங்க இருந்து வெளியில வந்து ஒரு உயரமான இடத்துல இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிற மாதிரி கனவு கண்டேன். ஹே திவ்யா, சூசைடுங்கிறது முட்டாள்தனம். ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தான் அப்பாயின்மெண்ட் கேக்குறேன். ப்ளீஸ் சார். So do one thing. வர வெனஸ்டே நான் ஃப்ரீயா இருக்கேன். ஆபீஸ்க்கு 10 o'clock வந்துறீங்களா? ஷோர் சார். ஓடு போட பணம் ரெடி ஆயிடுச்சு. வர புதன்கிழமை வாங்கிட்டு வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷமா. சுத்தமா பெட்ரோல் இல்ல. வீட்ல வண்டி நிப்பாட்டி வச்சா போதும். சித்தப்பா எங்கேயாவது எடுத்துட்டு போயிடுறாரு. பெட்ரோல் போடாம திருப்பி கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாரு. எம்டி 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு. கரெக்ட் டைம்க்கு போய் ஆகணுமே. பக்கத்துல பெட்ரோல் பங்கும் கிடையாது. என்ன பண்றது? என்னமா லிஃப்டா? ஏறிக்கோ. இல்ல சார், வண்டியில பெட்ரோல் இல்ல. கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? முன்னெல்லாம் லிஃப்ட் கேக்குறதுக்காக வண்டியை நிறுத்துவீங்க. இப்ப பெட்ரோல் கேக்குறதுக்கு வண்டி நிறுத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? வேற வேலையில போமா. சார் சார் என்ன சொல்லணும்? வெயிட் பண்ண நேரத்துக்கு வண்டியை தள்ளிட்டு போயிருந்தா கூட பாதி தூரம் போயிருக்கலாம். சார் 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 என்னம்மா? வண்டியில பெட்ரோல் இல்ல. கொஞ்சம் பெட்ரோல் தரீங்களா? எங்கிட்ட பெட்ரோல் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதையே கொஞ்சமா கேக்குறீங்க? நிறைய கேளுங்க. இப்பதான் டேங்க் ஃபுல் பண்ணிட்டு வந்திருக்கேன். சரியான ஜொல்லு பார்ட்டியா இருக்கானே. என்னங்க, எவ்வளவு கேட்கலாம்னு யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இதுல புடிச்சு கொடுங்க சார். போதும். இதை விட பெரிய பாட்டில் இல்லையா? இந்த பாட்டில் தான் சார் இருக்கு. சும்மா ஜோக்குக்கு சொன்னங்க. அதுக்கே டென்ஷன் ஆகுறீங்க. ஒரு லிட்டர் பெட்ரோல் 64 ரூபா 50 பைசா. ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்தாங்க. சேஞ்ச் கூட நீங்களே வச்சுக்கோங்க சார். சார் 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் சார். நல்ல வேலை போக முடியாதுன்னு நினைச்சேன். நீங்க பெட்ரோல் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்தாங்க சார். ஏமா, இந்த 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்ட பெட்ரோல் கொடுத்தேன். பணத்தை முதல்ல உள்ள வைமா.
வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? ப்ராமிஸ். என்ன அப்படி பாக்குறீங்க? நாம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணா அவங்களையும் ஹெல்ப் பண்ண சொல்லி ப்ராமிஸ் வாங்கணும். இது செயின் மாதிரி தொடர்ந்து போச்சுன்னா இந்த ஊரு நாடு எல்லாம் நல்லா இருக்கும்ல. இத யார் உங்களுக்கு சொன்னா? ஏன் சொன்னாதான் ப்ராமிஸ் பண்ணுவீங்களா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு சொல்றேன். நேற்றுக்கு என் சிஸ்டரோட பிரசவத்துக்காக வேண்டி ஆட்டோ தேடினேன். நல்ல மழையா இருந்ததுனால எந்த ஆட்டோவும் கிடைக்கல. அப்ப சத்தியன்ற ஒருத்தர் கார்ல வந்தாரு. விஷயம் தெரிஞ்சதும் அவரு கார்லயே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் சேர்த்தாரு. கரெக்ட் டைம்ல அட்மிட் பண்ணதால பிரசவம் நல்லபடியா முடிஞ்சது. என் சிஸ்டருக்கு குழந்தை பிறந்துருச்சு. ஆண் குழந்தை பிறந்ததால சக்தின்னு அவரோட பேரை தான் வைக்கலான்னு இருக்கேங்க. இதை அவர்கிட்ட சொல்லி கரெக்ட் டைமுக்கு ஹெல்ப் பண்ணீங்க, இந்தாங்கன்னு பணம் கொடுத்தேன். அதை அவர் வாங்கவே இல்லை. அதுக்கு பதிலா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கினாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் அவர்கிட்ட, சார் இது நல்ல மேட்டரா இருக்கே, இதே மாதிரி உதவி செய்யற ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ப்ராமிஸ் வாங்கினா இந்த நாடே நல்லா இருக்கும்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, இல்ல இத நான் சொல்லல, இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே நந்தினின்னு ஒரு பொண்ணு தான் அவர் சொன்னாரு. இந்த ஒரு நல்ல விஷயத்த சொன்ன அவரை என் சிஸ்டர் கிட்ட காட்டணும்னு அவரை போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அவரோட போட்டோ காமிங்க. இவருதாங்க. லூசானே, அறிவு இருக்கா உனக்கு? ப்ராமிஸ் பண்ணுங்க. இனிமே உங்ககிட்ட யாராவது உதவின்னு வந்து கேட்டா உங்களால முடிஞ்சா கண்டிப்பா அந்த உதவி நீங்க மறக்காம செய்யணும். ப்ராமிஸ்? கண்டிப்பா ப்ராமிஸ். சரிம்மா, ப்ராமிஸ். ப்ராமிஸ். என்னால முடிஞ்ச உதவியை நான் எல்லாருக்கும் பண்றேன். கண்டிப்பா பண்ணுவேன். போதுமா? போதாதுங்க. இதே ப்ராமிஸ நீங்க ஹெல்ப் பண்றவங்க கிட்டயும் வாங்கணும். சரி, கண்டிப்பா. ஓகே, நான் கிளம்புறேன் சிஸ்டர். சரி, தேங்க் யூ. பை. இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே நந்தினின்னு ஒரு பொண்ணு தான் அவர் சொன்னாரு. நான் சாப்பிட்றதுக்கு தான் கணக்கு பார்ப்பேன், மற்றவங்களுக்கு வாங்கி தரதுக்கெல்லாம் கணக்கு பார்க்க மாட்டேன். சொல்ல போனா எங்க ஃபேமிலி வள்ளல் ஃபேமிலி. தயங்காம என்ன வேணுமோ அதை வாங்கி சாப்பிடுங்க. வர வெனஸ்டே நான் ஃப்ரீயா இருக்கேன். ஆபீஸ்க்கு 10 o'clock வந்துடுறீங்களா? ஷோர் சார். வெனஸ்டே அன்னைக்கு உங்களை வந்து மீட் பண்றேன். Okay. பாய் சார். ஏமா ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுமா, மனசு எங்கம்மா வச்சிருக்க? எல்லாம் லவ் பண்ற வேலை. என்ன கர்மாந்திர பிடிச்ச லவ்வோ தெரியல. போமா. கம்பெனி எம்டின்னு அவர் ரூம்ல உட்காராம அவரே வெளியில வந்து ஸ்டாஃப் கிட்ட சகஜமா பேசுறாரே. வெரி குட் பர்சன். யார பார்க்கணும்? சார பார்க்கணும். போங்க. இன்னும் 1 hourல டோட்டலா முடிச்சிடுறேன் சார். ஓகே, முடிச்சிட்டு சொல்லுங்க. ஓகே சார். சார் எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார், காலையில 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தீங்க மீட் பண்றதுக்கு. சாரி சார், 5 minutes லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, சொல்லுங்க. ஹலோ, ஏதோ சொல்லணும்னு வந்தீங்க, யோசிச்சுட்டே நின்னுட்டு இருக்கீங்க. அது வந்து நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட். ஏங்க அதான் தெரியுமேங்க, அன்னைக்கு பிசினஸ் கார்டு கொடுத்தீங்கல்ல, அதுக்காக வந்தீங்க. ஓ, அந்த 2 லட்சம் ரூபாயில 10,000 ரூபாய் கொடுக்க வந்தீங்களா? சார், அது கொடுக்க இன்னும் 1 வாரம் டைம் இருக்கு சார். அதுக்குள்ள நான் கொடுத்துறேன். இத சொல்லதான் வந்தீங்களா? இல்ல சார், அது அது சொல்லுங்க. அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சார், லாஸ்ட் மண்டே நீங்க வடபழனி முருகர் கோயில்ல சாமி கும்பிட வந்தீங்கல்ல, ஆச்சரியமா இருந்தது சார். ஏங்க,
நான் சாமி கும்பிடுறதுல என்னங்க ஆச்சரியம் இருக்கு? சார் என்ன சார் நீங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளு? உங்களுக்கு கீழே எத்தனை பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க? எவ்வளவு வசதி இருக்கு, எத்தனை கார் இருக்கு. இதெல்லாம் இருந்தும் துளி கூட பணக்காரருங்கிற திமிரு இல்லாம தினமும் நடந்து கோயிலுக்கு வரீங்களே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க ரியல் ஹீரோ சார். உங்க பக்கத்துல நின்னு பேசுறத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். தம்பி இவகிட்ட ஏதோ ரீல் விட்டுருக்கான். ஹலோ, உங்களுக்கு என்ன வேணும்? ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வாங்க. அது அது வந்து கடவுளின் குழந்தைகள்னு ஒரு கருணையில இருக்கு சார். அங்க ஒரு பிளாக்ல எல்லா ஓடுங்களும் உடைஞ்சு போச்சு சார். அத மாத்துறதுக்கு உங்களால முடிஞ்ச ஹெல்ப் சார். சார் நீங்க பெரிய ஆள் சார், பார்த்து ஏதாவது பண்ணுங்க சார். பசங்க ரொம்ப பாவம் சார், குளிர் சீசன், எல்லாரும் நடுங்குறாங்க. ஓடு மாத்துறதுக்கு 3 லட்சம் டொனேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் சார். டொனேஷன் கொடுக்குற அளவுக்கு இவன் பெரியாளா? இவ தெரிஞ்சுதான் பேசுறாளா இல்ல தெரியாம பேசுறாளா ஒன்னும் புரியலையே. 3 லட்சமா? எங்க திடீர்னு? சார் சார் சார், சார் நீங்க எதுவுமே பேச வேண்டாம் சார், எதுவுமே யோசிக்க வேண்டாம். ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். பணமா கொடுக்கட்டியும் பரவாயில்ல, உங்க கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு குரூப் பாலிசி எடுங்க. அதுல எனக்கு என்ன கமிஷன் வருதோ அதை அப்படியே ஓடு மாத்த கொடுத்துறேன் சார். நான் 1 பைசா கூட எடுத்துக்க மாட்டேன் சார், என்ன நம்புங்க சார் ப்ளீஸ் சார். எங்க சார் 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 ப்ளீஸ் சார். சார் 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 உங்களுக்கு இவ்ளோ வசதி இருந்தும் கையேந்தி பவன்ல போய் சாப்பிடுறீங்க. காசு இல்லாதவங்களோட கஷ்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களால முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். சார் 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 ப்ளீஸ் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சார். எம்டி வந்தாச்சு. ப்ளீஸ் சார். ஐயோ, எம்டி வந்துட்டாரா? ஏங்க போங்க, அப்புறம் பார்க்கலாம். போங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எம்டி வந்துட்டாருன்னா அப்ப இவன் வெறும் எம்டியா? நம்ம கிட்ட இவ்ளோ நாளா பிலிம் ஓட்டிட்டு இருந்தானா? ஆஃபீஸ் டைம் முடியட்டும், வச்சுக்கிறேன். இது பாரு நந்தினி, நான் என்னைக்குமே இந்த கம்பெனியோட எம்டின்னு சொன்னதே இல்லை. நீயா தப்பா நினைச்சுக்கிட்டா நான் என்ன பண்றது? நான் வேற கோவத்துல அன்னைக்கு அடிச்சிட்டேன். அதை நினைச்சு நைட் ஃபுல்லா தூங்கல தெரியுமா? நீ அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய சொல்லி சத்தியம் வாங்குவல்ல, அதோட அருமை தெரிஞ்சு இப்பெல்லாம் யாருக்காவது ஒருத்தருக்கு டெய்லி ஹெல்ப் பண்றேன். அதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? நீ சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்றதுக்கு இவ்வளவு சந்தோஷம் கிடைக்குது. காலம் பூரா உன் பேச்ச கிட்ட நடந்தா லைஃப் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நந்தினி, உண்மையிலேயே என் உடம்பு, மனசு, புத்தி, கனவு, கற்பனை எல்லாத்துலயும் நீதான் இருக்க. எனக்குன்னு யாருமே இல்லை நந்தினி. நான் ஒரு தனி ஆளு. காலம் ஃபுல்லா நீ என் பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நந்தினி, உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். நீ அந்த 2 லட்சத்தை கூட திரும்பி தர வேண்டாம். ஆனா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொன்னா போதும். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ நந்தினி. நந்தினி, நந்தினி, ஐ லவ் யூ.
என்ன அப்படி பாக்குற? உன் மனசுக்குள்ள அவன் இருக்கான். அதனாலதான் உன் உருவத்துக்கு பதிலா அவன் தெரியறான். நீ அவனை லவ் பண்ற. கடைசி வரைக்கும் நான் உன் கூடவே இருக்கேன். நந்தினி சித்தி, 10 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதான் கிளம்பிட்டு இருக்கேன். 10 மணிக்கு நீ எங்கேயும் போக வேண்டாம். இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. திடீர்னு பொண்ணு பார்க்க வரதா சொல்றீங்க? நேத்து கூட இதை பத்தி என்கிட்ட சொல்லல. நல்ல விஷயங்கள்ல திடீர்னு தான் நடக்கும். வர்ற மாப்பிள்ள உன் சித்தப்பா தான் ஏற்பாடு பண்ணாரு. BA படிச்சிருக்காரு. நல்ல இடம். அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்மா. இப்போ எதுக்கு சித்தி கல்யாணம்? கொஞ்ச நாள் போட்டுமே. என்ன நந்தினி, கால காலத்துல உனக்கு கல்யாணம் நடந்தாதான் உனக்கும் நல்லது, எங்களுக்கும் ஒரு கடமை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அவங்க வரத்துக்குள்ள சீக்கிரம் ரெடி ஆயிடு. நல்ல மூட்ல இருக்கேன்டா, கெடுத்துறாத. இது என் ஒய்ஃப் சாரதா. வணக்கம். 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 இதான் என் பையன் மாப்பிள்ள. வணக்கம். சாரதா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இல்ல? எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டீங்களே. எனக்கு யாரையும் வெயிட் பண்ண வைக்கிறதே பிடிக்காது. அக்கா கையை கொடு. மாப்பிள்ள சூப்பரா இருக்காரு. நீ கட்டிக்கிற இல்ல நான் கட்டிக்கவா? நீ நோ சொல்ல, நான் எஸ் சொல்லிடுறேன். போடி. ஐயோ மம்மி காஃபி போட சொன்னாங்களே. சரி, நீ போய் நந்தினி கூட்டிட்டு வா. சரிங்க. நிக்கிற, எல்லாருக்கும் காஃபி கொடு. டேய் சிவசங்கரா, பொண்ணை பாரு. பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. மாப்பிள்ள அமைதியாவே இருக்காரு. மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்குல்ல? லட்ட வேணான்னு சொல்றதுக்கு என் பையன் என்ன சுகர் பேஷண்டா? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. இப்படிப்பட்ட பொண்ணை யாருக்கு தாங்க பிடிக்காம போகும்? பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு தானே? அவ எங்க பேச்ச தட்ட மாட்டா. எங்களுக்கும் மாப்பிள்ளை பையனை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நாங்க ஜாதக பொருத்தம் எல்லாம் பார்த்துட்டோம். 8 பொருத்தமும் பொருந்தி இருக்கு. வர 27ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள். அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஓகே.
கல்யாணத்துக்கான மொத்த செலவையும் நாங்களே பாத்துக்கிறோம். நீங்க பொண்ணை மண்டபத்துக்கு மாத்திரம் கூட்டிட்டு வந்தா போறோம். அப்புறம் என்ன, இந்த மாதிரி சம்பந்தம் கிடைக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். 5 பைசா செலவு இல்லாம உங்க பொண்ணு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டேன் பாத்தீங்களா? இப்ப சந்தோஷம் தானே? சந்தோஷம் தாங்க. எனக்குன்னு யாருமே இல்லை நந்தினி. நான் ஒரு தனி ஆளு. காலம் ஃபுல்லா நீ என் பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நந்தினி. உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்.